வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, வரிசையாக நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசி மகரம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் முடிய நீங்கள் பாருங்கள், ஆளுமை திறன் நிறைய இருக்க ராசிங்க. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், நான் பர்ஃபெக்டாக தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அது உண்மைதான். பெருசாக பார்த்திங்கன்னா எதுக்குமே மனம் தளராத சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கையில் பெருசாக நடிக்க தெரியாது, பட் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள், அதாவது நல்லவங்க அப்படின்ற சென்ஸ் எது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. ஓகேங்களா? மனசை எப்பயுமே என்னால் முடியாது, என்னால் ஆகாது, இது பாசிபிள் இல்லை அப்படிலாம் நினைக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷமும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். ஸோ ஓகே, அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லக்னத்திலே சுயஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கார் 1ஆம் பாவத்திலே. ஓகேங்களா? 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், கேதுவோடு இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 7ஆம் பாவத்தில் சனி, கண்டக சனியாக இருக்கார். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். 8ஆம் பாவம் ராகு பகவான். 10ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 23ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைகிறார் 23ஆம் தேதி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பெயர்ச்சி அப்படின்னா 7ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 1ஆம் பாவத்திலேருந்து 2ஆம் பாவத்துக்கு புதன் பகவான் வராரு, ஆட்சி பெற்று அமர்றாரு. ஸோ புதன் நிறைய நல்லது செய்வார். அதே மாதிரி சூரியன் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம், அவரு நிறைய நல்லது செய்வார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அதுக்கு அகைன் 26 ஒரு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த சுக்கிரன் ஆட்சி, அதே மாதிரி புதன் ஆட்சி, சூரியன் நல்லா இருக்காரு. இவங்க என்னென்ன நல்லது செய்ய போகிறாங்க, சின்ன சின்ன கெடுதல்களும் இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் என்ன நல்லது உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ராசியாதிபதியே சூரியன் தான். ஓகேங்களா? அந்த ராசியாதிபதினால் தான் உங்களுக்கு ஆளுமை அப்படின்றது உண்டு. எது கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. இது எல்லாமே சூரியனால தான். அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு என்ன நல்லது செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு என் குடும்பம் நான் பார்த்து தான் மீதியெல்லாம் அப்படின்ற முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேலை இல்லை அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு மாறும். நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா போன மாதமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடச்சிச்சு. என்ன உங்கள் தகுதிக்கேற்ற வேலை அப்படின்றது கிடைக்கல. இது 100 சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அதில் 90 பேருக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கல. அதுக்கடுத்து தகுதிக்கேற்ற வேலை அப்படின்றது கிடைக்கல. நிறைய பேருக்கு வேலை போச்சு. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. கண்டக சனி வக்ரகதி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது நான் ₹1,00,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அவ்வளோ நம்மளுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு இப்போ ஃபேவராக இல்லை. சூரியன் என்ன தான் நல்லா இருந்தாலும் நாங்கள் சும்மாவே சொல்லிட முடியுமா, ஓஹோ ஆஹோன்னு இருக்குது, அப்படி இல்லை, ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். வேலை இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் கொஞ்சம் மாறும். அப்படின்னா என்னென்னா, ஓரளவுக்கு ஏதோ ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், அந்த கதை. ஓகேங்களா? பொருளாதார ஏக்கம், நம்மளுக்கு ஒன்றுமே கையில் காசு இல்லைப்பா, வெறும் கையாக இருந்தது, கையில் கொஞ்சம் காசு நட மாட்டோம் அப்படின்றது இருக்குது. அந்த பொருளாதார ஏக்கத்தை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த முதுகு வலி, கண் பிரச்சனை, தலைவலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வியில் கொஞ்சம் நல்ல சாதகமாகவே இருக்குங்க. உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா சிம்மராசி ஃபேவராக இருக்குது. ஓகேங்களா? மொதல் விஷயம் ஒன்று என்னென்னா, ஆதிக்கம், கோவம், ஆக்ரோஷம் இதெல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கணும். இது நெகட்டிவில் போய் முடியும். ஓகேங்களா? 1 ப்ளஸ் அப்படின்னா, வேலையே இல்லைன்றதுக்கு ஏதோ ஒரு வேலை, ஒன்றுமே இல்லைன்றதுக்கு ஏதோ கொஞ்சம் காசு, இது ப்ளஸ், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ புதன் பகவான் என்ன நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பேச்சுவார்த்தை வரும், நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். 4 பேர்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவோம், ரொம்ப பணிவாக பேசுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்மம் பணிஞ்சு போகிற கேரக்டர்லாம் கிடையாது. ஆனால் புதன் அந்த பணிவை ரொம்ப ஏற்படுத்துவார். ஓகேங்களா? அது ஒரு ப்ளஸ்ஸு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லைன்றக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புது உறவு அப்படின்றது லைஃப்பில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு உறவு, அது மனித உறவாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், பூனை வாங்கி வளர்க்குறது, டாக்ஸ் வாங்கி வளர்க்குறது, பெட் பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறது, இதெல்லாம் புதன் ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சுக்கிரன் இப்போ என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நம்ம தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் ஒன்றுமே இல்லை அப்படின் போது ஏதோ ஒரு எதிர்பாராத லாபம், கோடிக்கணக்கில் இல்லை, ஓரளவுக்கு எதிர்பாராத லாபம், எதிர்பாராத ஒரு ஆள், தெரியாத ஒரு ஆள்,
புதுசாக இப்போ தான் பழகுறோம், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து சுக்கிரன் செய்வார். ஓகேங்களா? கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிம்மத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே மூணாவது மனுஷனோட தலையீடு அப்படின்றது வேண்டாம். இது மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடு, நெருடல்கள் இதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். ஆனால் சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படி கேட்டிங்கன்னா, சுக்கிரன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஏதோ பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுப்பார். ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே போவோம், ஒரு ஷாப்பிங் போவோம், ஒரு ட்ரெஸ் வாங்குவோம், நம்மளுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு கொலுசு வாங்குவோம், இல்லைன்னா அழகாக ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்குவோம். அந்த ஃபிஷ்னால நம்ம மனசு வந்து கொஞ்சம் பிரீத்தியாகும், ஃப்ரீயாகும். அதே மாதிரி ஒரு 2 பேர்டு வாங்குவோம், இந்த மாதிரி ஒரு டேம்டு பேர்டாக வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்க தான் செய்யும். பொதுவாக வந்து பாருங்கள், சிம்மம் பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம். பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது ஒரு 30% இருக்குங்க. மீதி 70% அப்போ நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு 30% எதிர்பார்க்கலாம், பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டாஸ்க் இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்வீங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்குவீங்க, எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட சிம்மத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.